ஹாய்! இது என்னோடய ப்ரெக்னன்சியில் நான் அனுபவித்தது சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் என்னோடய அனுபவத்தை. ஆக்சுவலி ப்ரெக்னன்சியில் ஸ்டார்டிங் சிலருக்குலாம் பிரச்சனை இருக்கும். சிலருக்குலாம் ஏதாவது ஒரு ஸ்கேனில் பிரச்சனை இருக்கும். சிலருக்குலாம் ப்ளட்டில் அதாவது இந்த குளுக்கோஸ் லெவல் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே ஓகே. அதாவது ஸ்டார்டிங்கு தைராய்டும் நார்மலாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்கேனுமே எடுக்கும்போதெல்லாம் நமக்கு பக்கு பக்குன்னு இருந்தாலும் ரிப்போர்ட் எல்லாமே ஓகே. நார்மல். பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க. ஓகே. பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ப்ளட் டெஸ்ட்டு ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் அதுவுமே நார்மலாக இருக்குது. அப்புறம் என்டி ஸ்கேன், அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் எல்லா ஸ்கேனுமே நார்மலாக இருக்குது. இப்படி ஓகே ஃபைன் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கும்போது கடைசியாக வச்சான் பார்த்தியா எனக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கடைசி டைமில் அதாவது ஸ்டார்டிங்கு தான் நார்மலாக கடைசி நேரத்தில் எங்கேருந்துடா நீங்களாம் வரீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடந்த விஷயத்தில் எனக்கும் ஒன்று. ஆக்சுவலி நான் நார்மல் டெலிவரியே பண்ணியிருக்கலாம். பட் அந்த கடைசி அந்த 7th மந்த்லேருந்து சில பல பெயின்ஸ், அதுக்கடுத்த ட்ரீட்மெண்ட், நான் போன தப்பான ஒரு ஆஸ்பத்திரி தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் எனக்கு நல்லா தான் பார்த்தாங்க. பட் எண்டிங்கில் எனக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு சி செக்ஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே வந்துச்சு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தாலும் கூட செகண்ட் ஒப்பீனியனாக வேற ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? பாய்.